ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை சுனைனா கூடிய சீக்கிரமாகவே திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. தற்போது இவங்களோட திருமணம் பற்றி முக்கியமான பல தகவல்கள் வெளியாகிருக்கு. பிரபல யூடியூபர் காலித் அல் அமேரி அப்படிங்கிறவர் கூட தான் நடிகை சுனைனாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. மேலும் சமீபத்தில் சுனைனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மோதிரம் மாற்றிட்ட மாதிரி பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை அவங்களே டிலீட் பண்ணிட்டாங்க. சுனைனா நடிப்பில் போன வருஷம் ரெஜினா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரலை. இதை தொடர்ந்து சுனைனா அடுத்து நடிக்க போகிற படங்கள் பற்றியும் எந்த அறிவிப்பும் கிடையாது. இந்த நிலையில் நடிகை சுனைனாவுக்கும் பிரபல யூடியூபர் காலித் அல் அமேரி அப்படிங்கிறவருக்கும் வெட்டிங் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்காமா. சமீபத்தில் மலையாள நடிகர் மம்முட்டி கூட காலித் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அதில் பேசப்பட்ட விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த இன்டர்வியூ மூலமாக பாப்புலரானவர் தான் யூடியூபர் காலித். 40 வயசான காலித் ஏற்கனவே சலாமா முகமது அப்படிங்கிறவங்க கூட திருமணம் பண்ணி 14 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க விவாகரத்து வாங்கியிருக்காங்க. முதல் மனைவிக்கு கலிஃபா அண்ட் அப்துல்லா அல் அமேரி அப்படின்னு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. காலித் போலவே அவருடைய மனைவி சலாமாவும் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக தான் இருக்காங்க. இவங்க இன்னமும் காலித் கூட சேர்ந்து எடுத்துகிட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே தன்னோட சோசியல் மீடியா பேஜிலேருந்து டெலீட் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஆனால் காலித் தன்னோட மனைவி கூட எடுத்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் காலித் தனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆனால் இவரும் சுனைனா மாதிரியே தனக்கு யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. சுனைனா 2வது மனைவியாக திருமணம் பண்ணிக்க போகிறது அவங்களோட ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மேலும் காலித் அல் அமேரி குடும்பம் மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்து ரகசியமாக தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்திட்டு போயிருக்காங்களாமா. திருமணத்தையும் ரகசியமாக பண்ணுவாங்களா அல்லது ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.